இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம், சென்னை. பிடெக், சிஎஸ்சி, ஏஐஎன்எம்எல், ஏஐஎன்டிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி அண்ட் இசிஇ. ஓவர்னு சொல்லி அந்த வாக்கிட்டால ஓவர் யார்கிட்ட பேசுகிறேன்? நான் பேசுகிறேன்ல. யார்கிட்ட பேசுகிறேன்? நான் பேச சொல்லு. யார்கிட்ட சொல்லுவேன்? நானே சொல்லிக்கிறேன். இதெல்லாம் எப்படி விளையாட்டு படாங்கட்டு போயிட்டு ஜாலியான படம் தான் அந்த படம். அது அவர் சொல்லும்போது அவர் வந்து என்ன சார் உப்பே இல்லை இருந்தால் போட்டுருக்க மாட்டோமா? இல்லைப்பா அப்படி பாத்ரூம் கொண்டு விட மாட்டேன். வரலவா நாற்று இங்கே வரைக்கும் வருதா? மத்தியானம் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கப்பா என்னோட யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். அஃப்கோர்ஸ் நயன்தாரா கேட்டாங்க என்கிட்ட, இங்கே படம் பார்க்குறாங்க. அவங்க படம் பார்த்து பாம்பே போயிட்டாங்க. பாம்பே போயிட்டு எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் அது இல்லை, அந்த போர்ஷன் யார் எடுத்தது அப்படின்னு. இது இந்திரான்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ இது ரகு சார் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுவே நாசருக்கு நிறைய படம் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து கமெடியனாக நிறைய படங்கள் பண்ணுறீங்க. இந்த படங்கள் அவங்க தியேட்டரில் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக பார்க்குறாங்க? நான் வில்லன் பண்ண படமும் பார்த்துருக்கேன், அவங்க ஃபேமிலியோட தான் பார்த்தேன். இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஏ கேரக்டர் மட்டும் நல்லாயிருக்கும். அது வந்து ஆக்சுவலாக விமல் இப்போ பண்ணியிருப்பாரு. இந்த நிறைய நடிகர்கள் இப்போயும் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம 2025 இருக்கோம். இப்போயும் உங்கள் கூட கெரியர் ஸ்டார்ட் பண்ண பல நடிகர்கள் இப்போயும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வந்து அந்த சமயத்தில் உங்களுடைய நடிப்பை பார்த்து பாராட்டி, நண்பா இந்த படம் நல்லா பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு உங்களுடைய அந்த வில்லன் ரோல், இல்லை அந்த இந்த கதாபாத்திரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசுனதெல்லாம் உண்டா சார்? நிறைய இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா விஜயகாந்த் சார் சொல்லலாம். விஜயகாந்த் சார் வந்து படம் நாங்கள் ப்ரிவ்யூ பார்ப்போம். ப்ரிவ்யூலாம் பார்த்துட்டு வெளியே வரும்போதே சொல்கிற முதல் வார்த்தை அதுதான், எங்கே ஆனந்தராஜின்னு தேடுவார். ஆனந்தராஜ் படத்தில் நீ தான் நம்பர் 1பா, நாங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருக்குப்பா அப்படின்வார். இதுக்கு ஒரு மனசு வேணும். இதை ராம்கி சார் பண்ணியிருக்காரு, பிரபு சார் பண்ணியிருக்காரு, சத்யராஜ் சார் பண்ணியிருக்காரு. சத்யராஜ் சார் கட்டளைன்னு ஒரு படம் பண்ணோம். கட்டளைன்னு ஒரு படம் பண்ணோம், வால்டர் வெட்டிவருக்கு அடுத்த படம். ஸோ வால்டர் வெட்டிவர் ரிலீஸ் பெருசாக ஹிட் ஆகிடுச்சு, கட்டளைன்னு படம் பண்ணுறோம். ஸோ அந்த படம் ரிலீஸ் அப்போ நானும் பெருசாக படங்களை நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நான் இப்போ படம் நடிக்கிறது நம்மளோட தொழில். நடித்து நல்லா ஓடிச்சுன்னா சந்தோஷம், நல்லா ஓடலையே அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அப்படி பார்த்துட்டு இந்த கட்டளைன்ற படத்தில் வந்து பெரிய பேர் எனக்கு நல்லா இருந்தது. அது ஒரு ஹீரோ இருப்பார், அவர் தங்கச்சி இருப்பாங்க. தங்கச்சிக்கு உதவுற மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் வந்து கடைசியில் ஹெல்ப் பண்ணிட்டு போயிடும். அது ஜாலியான படம். அந்த கட்டளைன்னு படம் பார்த்தீங்கன்னா லியாகத் டேரக்டரு. ஸோ நல்லா இருந்தது, இந்த படமே பிடிச்சது எனக்கு. ஸோ அது பேசினவங்கெல்லாம் கேட்டால் ரொம்ப ஷாக்கிங் ஆவீங்க எனக்கு. சத்யராஜ் சாரும் பேசினார், அவங்க மனைவி பேசினாங்க, பானுப்பிரியா படத்தோட ஹீரோயின் பேசினாங்க என்கிட்ட. ரொம்ப நல்லா இருக்குது சார், இந்த கேரக்டர் வாய்ஸ் நல்லா. நிறைய நல்ல படங்கள், நிறைய படங்கள் இருக்குது. இப்போ பிவாஸ் சார் படங்கள்லாம் நிறைய படங்கள் பண்ணுறோம். இப்போ ஆர்கே செல்லுமணி படம் நிறைய படம் பண்ணுறோம். இப்போ வந்து சுரேஷ் கிருஷ்ணா படம் நிறைய படம் பண்ணுறான். இப்போ சுரேஷ் கிருஷ்ணா படம் நான் வந்து எனக்குள்ளே இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான்னு கண்டுபிடிச்சது அவர் தான். ஆமாம், ராஜா கையை வச்சான்னு ஒரு படம் பண்ணார். ராஜா கையை வச்சான படம், அந்த மழை வருது மழை அந்த படம், அது நல்ல படம் தான். அதில் ஒரு கேரக்டர் இன்றைக்கி பண்ணணும் ஆனந்தராஜ் அப்படின்னாரு. ஸோ அது வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த கேரக்டர். என்னை வந்து அவர் பேசிக்கலி ஃப்ரம் மலையாள டைரக்டர் இல்லை அவர் வந்து உள்ளே இருந்து கண்டுபிடிச்சார் எனக்கு. ஆனால் அதே டைரக்டர் தான் பாஷா கொடுத்தாரு. பாஷாவில் பெரிய ஹிட் கொடுத்தோம். அப்புறம் ஒருவன் ஒரு படம் பண்ணார் என் கூட, நானும் சரத்குமாரும் பண்ணது. அதில் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் ஒன்று ப்ளே பண்ண சொன்னார், ஜாலியாக இருந்தது. சினிமாவில் வந்து அந்த பங்க்சுவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியன்றத நிறைய நடிகர்களும் சொல்லுவாங்க, இயக்குநர்களும் சொல்லுவாங்க. அந்த டிசிப்ளின் கரெக்டாக இருந்துச்சுன்னா சினிமா வந்து உங்களை காப்பாற்றிடும் அப்படின்ற சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் புரிய ஆரம்பிச்சது சார்? இல்லை எந்த படத்துக்கு அப்புறம் புரிய ஆரம்பிச்சது? இல்லை யாராவது சொல்லி புரிய ஆரம்பிச்சதா? இப்போ வந்து நடிகர் திலகம்லாம் இருக்காருன்னா, நான் அவரை பார்க்க போகும்போது 8 மணி தான் 9 மணி தான் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவர் 7:30 மணிக்கே ஸ்பாட்டில் இருப்பார். இப்போ நானும் சிவகுமார் சார் ஒரு நிறைய படம் பண்ணியிருக்கோம், நிறைய படம் சேர்ந்து நடிச்சிருக்கோம். அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துவார் என்ன. அவருக்கு முன்னாடி போகலான்னு பார்த்தா அவர் போய்ட்டு உட்காந்துருப்பார்.
நான் பின்புற தோட்டத்து பக்கம் நான் வந்துட்டு தெரியுமா நான் இப்போ தான் வண்டி வந்தது பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஈஸ் லைக் அதை வந்து பஞ்சுவாலிட்டி அவன் கற்றுக் கொடுத்தது. அது இன்னை வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். 9 மணிக்கு வரேன்னு சொன்னால் 8:30 மணிக்கெல்லாம் நான் அங்கே இருப்பேன். அப்படியே போக முடியாத சுச்சுவேஷன் வந்ததுன்னா 9:05 அங்கே இருப்பேன். நான் 5 மினிட்ஸில் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஸோ அது பஞ்சுவாலிட்டி இப்போ வரைக்கும் நான் கடைப்பிடிக்கிறேன். இன்னும் இருக்கணும்னு எல்லோரும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இதை தாண்டி ஒருத்தவங்க சினிமாவுக்கு வேணான்னு நினைக்கிறாங்க, சினிமா வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வெற்றியை பொறுத்த விஷயமாக தான் இருக்கும். என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே ஓகே. நீங்கள் பேசும்போது ஒரு குழந்தைத்தனம் வந்து உங்கள்கிட்ட இருந்து வெளிப்பட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் ஆரம்பிக்கும் போது வில்லனாக பல படங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. வீட்டில் எப்படி சார் நீங்கள் இதே மாதிரி தானா, இல்லை வில்லன் முகம் அப்பப்போ வருமா? கிடையாது. இதுதான் என்னோட ரியல் இல்லை. இதுதான் என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க. இது சிவகுமார் சார்ட்டு சொல்லியிருக்காங்க. சிவகுமார் சார் அடிக்கடி கேட்பார். அவரே கேட்டிருக்காரு, அம்மா உன் புருஷன் வந்து வில்லன் பண்ணுறது நல்லா இருக்குமா, ஹீரோ பண்ணுறது நல்லா இருக்குமா அப்படின்னு. இதை வந்து அவரே கேட்டிருக்காரு என் மனைவி கிட்ட. அவர் வில்லன் பண்ணுறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. ஏன்னு கேட்டிருக்காரு அவர். வில்லன்னா நான் மட்டும் என்ஜாய் பண்ணுவேன், நான் மட்டும் எனக்கு மட்டும் பிடிச்சவராக இருப்பார் அவர். ஹீரோனா எல்லாருக்கும் பிடிச்சவராக மாறிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசசிவ்னஸ் இருக்கலாம் மேபி அவங்க சொல்லுவாங்க. அதனால் நான் அவ்வளோதான். அப்போ வில்லனாக நடிச்சுட்டு ஹீரோவை நடிக்க வந்தீங்கல்ல, அப்போது வருத்தப்பட்டாங்களா? இல்லை, அது ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க. இதனோட வளர்ச்சி தானே அது. இதனோட பரிமாணம் இன்னொரு பரிமாணம், இது அடுத்த பரிமாணம் அரசியல். அதையும் அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் ஷூட்டிங் பக்கமே வந்ததில்லை அவங்க. ஷூட்டிங் பக்கம் இந்த பக்கம் ஷூட்டிங்னா இப்படி வளைஞ்சு போயிடுவாங்க. அது உங்கள் ப்ரொஃபஷன், உங்கள் வேலை, அதை நீங்கள் பார்க்குறீங்க, இது என்னோடய வேலை அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான். உங்களுடைய படங்கள் பார்ப்பாங்களா? உங்கள் படங்கள் பார்ப்பாங்க. ஆனால் படம் ஷூட்டிங்லாம் வந்து என்ன வந்தது கிடையாது இது வரைக்கும். அவங்க முகமே யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோவில் பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 பரிமாணங்களில் நடிச்சிட்டு வரீங்க. வில்லனாக நடிச்சிங்க, ஹீரோவாக நடிச்சிங்க, இப்போ வந்து காமெடியன் வில்லனாகவும் நடிக்கிறீங்க. அந்த 2 பரிமாணத்தை நான் விட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து காமெடியனாக நிறைய படங்கள் பண்ணுறீங்கல்ல, இந்த படங்கள் அவங்க தியேட்டரில் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக பார்க்குறாங்க? ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. நான் வில்லன் பண்ண படமும் பார்த்துருக்கேன். அவங்க ஃபேமிலியோட தான் பார்த்தேன். இப்போது இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு ஒரு படம். அது அந்த படத்தில் வந்து என் கேரக்டர் மட்டும் நல்லாயிருக்கும். அது வந்து ஆக்சுவலாக விமல் இப்போ பண்ணியிருப்பார். இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு வந்து அந்த ஜீன்ஸ் எடுத்த கம்பெனி தான் அதை எடுத்தாங்க அந்த படம். ஸோ அதில் என் கேரக்டர் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அடல்ட் படம் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த படம் நான் தேட்டரில் தான் படம் பார்த்தேன். விழுந்து சிரித்தாங்க வீட்டில் உட்காந்துட்டு. பயங்கரமாக சிரிக்கிறீங்களே நீங்கள், அதாவது பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்ட்டாங்க. ரொம்ப நல்லா ரசித்து பார்த்தாங்க. ஆடியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நானும் ரோடி தான் ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. அவங்க ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. அந்த படத்தப்பெல்லாம் நான் அரசியலில் பயங்கர பிஸியாக இருக்கேன். படம் நடித்து முடித்தா போதும், படம் நல்லா ஓடுது சார், சார் உங்களுக்கு நல்ல பேர் சார், அப்படியா தேங்க்யூ அப்படின்னு போயிடுவேன். அவ்வளோதான். நான் மீட்டிங் வேலையை பார்த்துட்டு என்னோட பொலிட்டிக்கல் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். நீங்கள் ஏன் சார் சினிமா விட்டு அங்கே போனீங்க அப்படின்ற அந்த கேள்விகளும் வந்திருக்கோம்ல. அப்போ கேட்பாங்க, ஏன் சார் உங்களுக்கு இது சார்? இல்லை, இது நான் அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தது, இது இப்போ தான் ஆரம்பித்தேன். ஸோ அரசியல் இப்போ தான் ஆரம்பித்தோம். பட் சினிமாவில் வந்து முதல்ல இருக்குது, இதையும் பார்க்குறேன், அதையும் 2 கண்ணாக பார்க்குறேன்ற மாதிரி போயிடுவேன் நான் பார்த்துட்டு. இப்போ ஜாலியாக இருக்கும் பார்க்குறது. உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோனு நீங்கள் வந்து 100% கான்ஃபிடென்ட்டாக அந்த கேரக்டரை கொடுத்துருவீங்கன்றத நானும் ரோடி தான் முன்னாடி நாங்கள் பார்த்துட்டே வரோம். நீங்களே வேற ஒரு பரிமாணத்துக்கு மாறுறது வந்து நானும் ரோடி தான்லேருந்து எடுத்துக்கலாம். விக்னேஷ் சிவன் இந்த கதையை சொல்லும்போது நீங்கள் ஒரு வில்லன், பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப காமெடியனாக தான் உங்களை நாங்கள் பார்க்க போகிறோம், மக்கள் பார்க்குறவங்களும் அப்படி தான் பார்ப்பாங்கன்னு சொல்கிறாரு. என்ன நம்பிக்கை வந்துச்சு? எப்படி நம்பிக்கை வந்துச்சு? ஸோ நான் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டைமென்ஷன் கொடுத்ததுக்கு காரணம் ஆடியன்ஸ் தான். ஸோ இந்த கேரக்டருக்கு பெரிய ரெஸ்பாண்ட் கொடுத்தாங்க அவங்க. ஸோ எண்டு வரைக்கும் அந்த எண்டில் கையில் மொத்தம் கொடுத்துட்டு போகிறது, எண்டில் வந்து உன்னை டான் வர சொன்னார், கொண்டுருன்னு சொல்லு, நான் போலீஸ்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அவர் விஜய் சேதுபதி சொல்லுவார், ஓவர்னு சொல்லி அந்த அது வாங்கிட்டால ஓவர் யார்கிட்ட நான் பேசுகிறேன், நான் பேசுகிறேன்ல, யார்கிட்ட பேசுகிறேன், நான் பேச சொல்லு, யார்கிட்ட சொல்லுவேன், நானே சொல்லி உன்னெலாம் எப்படி விளையாட்டு படாங்கன்ட்டு போயிடுவார் ஆர்ஜே பாலாஜி. அதனால் ஒரு ஜாலியான படம் தான் அந்த படம். அது அவர் சொல்லும் போது அவர் வந்து என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் சொல்லிட்டார் அவர். சார் இது நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க சார், சூப்பராக இருக்குது சார். நான் சொன்னேன், இப்படிலாம் நம்பாதீங்க விக்கி, நீங்கள்
நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், அப்போ தானே தெரியும். இல்லை சார் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தா நானும் முன்னாடி தான் வந்து ஒரு சில சீன்கள் இல்லை, அதை வச்சுருந்தா கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து இப்படி ஜட்டி வரைக்கும் நனைஞ்சிருக்கும். பயங்கரமாக இருந்திருக்கும். சிரித்து சிரித்து உருண்டுருப்பாங்க எல்லாருமே. பயங்கரமாக இருக்கும். அந்த சீனே நல்லாயிருக்கும். அதை நான் சொல்ல நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சொல்லலாமா? தப்பு சொல்லலாம். நான் வந்து பணம் எடுத்துருவாங்க ஒரு அனுப்பிச்சிடுவான்ல, உனக்கு சேர்த்து ஒரு 9 லட்ச ரூபா எடுத்துருவான்னு அனுப்பிச்சிடுவோன்னே நயன்தாரா இப்போ கத்திக்கிட்டே இருப்பாங்க. அது வாயில் துணியை வச்சு அடடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஷர்ட் அந்த ரெட் டிஷர்ட் அப்படின்னு வாயில் துணி வச்சு அடடான்னு ஒருத்தன் சீரியஸாக உட்காந்துருப்பான்ல, அப்படி இப்படி உட்காந்துருப்பான். அனுபவம் சிங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்டு அப்படியே மீன் வறுத்துட்ருப்பான்ல, அதை எடுத்து வாயில் கடிப்பேன். கடிச்சிட்டு துப்பிட்டு கீழே வச்சுட்டு என்னன்னு காட்ட மாட்டோம். பார்த்தோன்னே டீ பார்த்துட்டு இருப்பான் 4 பேர் நின்றுட்டு. டேய் டேய் என்னது இது வயல் வாழ்வுண்ணா, இது ஏன்ட்ட பார்த்துட்ருக்கீங்க? அதுதான் நான் கம்பி கொடுத்துக்காம காசு கொடுக்காம கிடைக்கும். சரி உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை, பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லிட்டு சுவிட்ச் போட போவார். சுவிட்ச் போட போகும்போது அண்ணா போட்டுறாதீங்கன்னு போட்டுருவார். ஷாக் அடிச்சிருக்கு. என்னடா அது, இது எப்போ இருந்துடா அப்படின்னு. நேற்று ராத்திரிலேருந்து அப்படின்னு. சொல்ல மாட்டீங்களாடா அப்படின்னு. வந்து பேசிக்கிறேன். பாத்ரூம் போய்ட்டு கதவை இரும்பு கதவை அங்கே செட்டு போட்டிருந்தோம். மூடிட்டு இவர் டக்குன்னு வேட்டியில் மடிச்சு கட்டிட்டு இப்போ பாத்ரூம் திறந்து வெளியே வந்து, ஏண்டா உள்ளே போனால் தண்ணி ஊற்ற மாட்டீங்களாடா, எவ்வளோ பெரிய டான்ட்ரா, மூச்சு முட்டு செத்தா என்னடா பேசுவாங்க அதை பற்றி. நயன்தாரா கீழே விழுந்துட்டாங்க. அவங்க ஒரு ஸ்டூல் போட உட்கார வச்சுருந்தோம். சிரிச்சு அவங்க விழுந்துட்டாங்க. உங்களுக்கு வந்து பேசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனோடனே வந்துடுவார். என்னடா இப்போ தான் நான் வந்துச்சு, அதுக்குள்ளே வந்துட்டியா, பணம் கொண்டுட்டேன் சார், கொண்டுட்டியா, கொட்டுன்னு அதெல்லாம் இருக்கும். நான் ஒரு ரவுண்டு வந்தேன்ல, திரும்ப வச்சு சேர்த்து நானும் ஒரு ரவுண்டு வருவோம், இன்னொரு ரவுண்டு வருவோம். அது நல்லாயிருக்கும். அவனை தலையில் கொட்டான். இல்லை சார் பயமாக இருக்குது சார், உருன்னு பார்க்குறாரு சார். அவனை கொட்டினா அவன் படுத்து பல நாள் ஆச்சுப்பா, வைத்திய செலவு ஒரு படம் எல்லாம் உட்கார வச்சுட்ருக்கேன். தலையை வைக்கிற மாதிரி அடுத்த ரெண்டு வர வரைக்கும் அப்படியே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கூட்டு வருவேன். மீன் எடுத்து கடிச்சிட்டு வேஸ்ட் துப்பிடுவார். என்ன இல்லை, என்ன சார் உப்பே இல்லை அப்படின்னு. இருந்தால் போட்டிருக்க மாட்டோமா, இல்லைப்பா அப்படி இல்லைப்பா அப்படின்ட்டு சுவிட்ச் பண்ண சுவிட்ச் பண்ண ஆனால் போட்டுறாதீங்க அப்படின்னா பாத்ரூம் கொண்டு உள்ளே போய்ட்டு வரலடுவான். நாற்று இங்கே வரைக்கும் வருதா, நான் தினம் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்கப்போ என்னால போய் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். இது ரெண்டுமே கட்டு. இது நான் ஒரு ரவுண்டு வர்றதும் கட்டு, விஜய் வர்றதும் கட்டு. ஸோ ஜாலியாக இருக்கும். நல்ல நான் இப்போ சொல்கிறேன் அதை, அது 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 கொடுங்க, எனக்காவது கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அது எனக்காவது கிடச்சின்னா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கண்டிப்பாக. அது எடிட்டர் லைன் தான். அது எடிட்டர் அது இது போக தான் அது இருக்கும். அது எவ்வளோடா இருக்குது கொட்டுறான். எப்போ நான் உனக்கு 9 லட்சம் தானே கேட்டேன், 10 லட்சம் கொடுத்துருக்கேன் சார். அள்ளி போட்டேன், அவன் கை காட்டுறது பாடுறான், அள்ளி போட்டுன்றான்டா, நீ உட்கார வச்சுட்டு பேசுவேன். அப்புறம் இந்த நயன்தாரா அடிக்கிறது எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். அது கொஞ்சம் கிறிஸ் பண்ணார். நான் எடிட்டர் ரூபன் தான் நினைக்கிறேன். நான் ரூபன் சார் இல்லை ஸ்ரீகர் பிரசாத் இல்லை, அது அந்த படத்தில் ரூபன் தான் ஃபஸ்ட்டு ரூபன் ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீகர் பிரசாத் தான் லாஸ்ட்டாக. இப்போது கிரெடிட்ஸ் வந்து ஸ்ரீகர் பிரசாத் சார். அப்படியா? ஆமாம் இருக்கலாம். நான் ரூபன் சார்கிட்ட கேட்டுட்ருக்கேன். நான் ரூபன் சார் தான் கூர்க்கா ஒரு படம் பண்ணேன். ஸோ அது அவர் தான் ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் காப் மாதிரி பண்ணார். இருக்கலாம் இவர் அந்த படம். ஏன்னா அந்த 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 போர்ஷன் வந்து எல்லோரும் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய டானு, அவர் வந்து பெரிய வில்லன், இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை பயன்படுத்திக்கிட்டார் அவர். ஸோ நல்லா இருந்தது, ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கும் நல்லா இருந்தது. டப்பிங் பேசுகிறேன் நான் டப்பிங்லாம் பேசி படத்தில் இல்லைன்னா எப்படி இருக்கும் என்கிட்ட. அஃப்கோர்ஸ் நயன்தாரா கேட்டாங்க என்கிட்ட, ஏன் இல்லை அப்படின்னு. இங்கே படம் பார்க்குறாங்க, அவங்க படம் பார்த்துட்டு பாம்பே போயிட்டாங்க. பாம்பே போயிட்டு எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் அது இல்லை, அந்த போர்ஷன் யார் எடுத்தது அப்படின்னு. நான் சொன்னேன், தெரியலம்மா, எனக்கு அது யார் எடுத்தாங்கன்னு தெரியல, பட் ஆனால் இருந்த வரைக்கும் நல்லா இருக்குது, ஆனால் விட்டுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், அது 2 ரவுண்டு இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவ்வளோதான். அது எடிட்டர் லென்த்தில் போச்சுன்னா ஓகே. ஸ்லாங் டிஃப்ரென்ஸே நல்லா இருக்குது சார். நீங்கள் வில்லனா உங்களுடைய இந்த குரலை வசதி பேசும்போதும் அந்த மாடுலேஷன் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் 400 ஓடி தான் எடுத்துக்கிட்டாலுமே அவன் கையை பாருங்கடா எப்படி அள்ளி, அதில் நீங்கள் ஒரு ஸ்லாங் யூஸ் பண்ணுறீங்கல்ல. ஸ்லாங் வந்து ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியம். அந்த டப்பிங்கில் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்லாங் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது கேரக்டரைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இதை நான் பண்ணுறதே ஒரு பெரிய நடிகர் பண்ணார்னா ஆஹா
ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் பண்ண இவர் தானே பண்ணாருப்பா அப்படின்ட்டுருவாங்க. இப்போ நான் உட்கார்ற இடத்துக்கும் ஒரு பெரிய நடிகர் உட்கார்ற இடத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பெரிய நடிகர் நடந்து போய் உட்காந்தாருன்னா சரி நீங்கள் வந்து உட்காரலாம், நீங்கள் இப்படி உட்காரலாமா அப்படின்னு கேட்பான். ஏன் அவங்க உட்காந்து தேய்ஞ்சிடுவார் அவர். நான் உட்காந்து இது அவர் இடம் பழக்கிறார் அதான் உட்காராரு விடுக்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து இந்த உள் உணர்வு இருக்குல்ல, நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குறோம். ஸோ இது வந்து அந்த விலைக்கான மரியாதை, அந்த வியாபாரத்திற்கான மரியாதை, அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வரைக்கும் நீங்கள் கமல் சாரோட ஒரு படம் கூட நடிக்கலை, கரெக்டாக சார்? உண்மை. வாய்ப்புகள் வந்துதா இல்லை பண்ண முடியாத சூழல் தான்? நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க நினைக்கிறேன். ஸ்டில் ஐம் வெயிட்டிங். கமல் சார், நீங்கள் என்னைக்காவது உங்கள்கிட்ட கற்றுக்கிற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கிரியேட் பண்ணி எனக்கு கொடுத்தீங்கன்னா மேபி ஐ ரெடி டு ஒர்க் வித் யூ சார். கடைசி வரைக்கும் போயிட்டும் நடக்காமல் போயிருக்கா சார் ஏதாவது படங்கள்? இருக்குது. ஓகே. இல்லை. ஓ இல்லை தான். நான் வந்து என் முயற்சியா இல்லை அவருடைய அவருக்கு நிறைய வேலை இருக்கும், அதனால் இது கரெக்டான ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றி நான் மைண்ட்லேயே எடுத்துக்கிறதே இல்லை. அது ஒரு கனவாக தானே சார் இருக்கும், அதனால் கேட்குறேன். எல்லா நடிகருக்குமே அப்படி ஒன்று சொல்லுவாங்கள்ல, இப்போ நான் ரஜினி கூட நடிக்கணும், நான் கமல் சாரோட நடிக்கணும், நான் இந்த இயக்குனரோட பாரதி ராஜா சார் படத்தில் நடிக்கணும், பாலு மகேந்திரா படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் ஆரம்பித்தவங்களோடே ஒரு நோக்கம் இருக்கும்ல, அதனால தான் இந்த கேள்வி நான் வச்சு. நான் பாரதி சார் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். அதுக்காக சில படங்கள் சில மாதங்கள் அவரோட ஸ்பெண்ட் பண்ணேன். மாதங்கள். அது வந்து கேப்டன் மகள்னு ஒரு படம். ஸோ அதுக்காக அப்போ ஒரு படம் வந்து இந்த நாடோடி தெண்டல்னு ஒரு படம் ஒன்று காமிச்சார். அந்த படத்தை பார்த்தோடனே நான் திரும்ப லுக் விட்டேன், இது நீங்களும் அடிச்சிக்கிறது படம் அப்படின்னு. அது அந்த படம் பார்த்தோடனே எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ என்னடா அது அந்த டைரக்டரா இந்த டைரக்டர் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ கேப்டன் மகளும் நான் நடிக்க முடியாமல் போச்சு, அன்ஃபார்ச்சுனேட். ஸோ அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்களோட ட்ராவல் பண்ணி ஒரு மாதம் மேலே அவரோட ட்ராவல் பண்ணேன். நான் கதை கேட்குறது போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டு கமல் சார்ட்ட அந்த முயற்சி நான் பண்ணலை, தோணலை எனக்கு. 4-5 படங்கள்லாம் ஒரே சமயத்தில் நிறைய நடிகர்கள் அந்த சமயத்தில் அந்த கால் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, 2-3 கால் ஷீட்லாம் ஒரே நாளில் வேறு வேறு படத்துக்கு போய் ஒர்க் பண்ணுறது. நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கு. நான் மகாபலிபுரத்துலேருந்து திருப்பதி தலக்கோணம் போவேன். மகாபலிபுரத்தில் படம் இந்த எண்டு மகாபலிபுரத்தில் முடிச்சுட்டு தலக்கோணம் போவேன். தலக்கோணம் போய் நைட் ஷூட்டிங் முடிச்சு பகல் ஷூட்டிங்கு வரணும். பகல் ஷூட்டிங்கு நைட் ஷூட்டிங் அங்கே எப்படி இருக்கும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஐயோ மண்டை காய்ச்சிரும். அது அங்கே ஃபோனும் கிடையாது. அது கவர்மெண்ட் படம் வேறு. இந்த தொட்டில் குழந்தைன்னு ஒரு படம், அரசாங்க படம் தான். அந்த படம் இங்கே வந்து எஸ்வி முத்துராமன் சார் டைரக்ஷன், வடுகநாதன் ஒருத்தர், அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரு. இப்போ இருக்கிற ரகுபதி இருக்காங்கல்ல, இப்போ டிஎம்கே ரகுபதி இருக்காங்கல்ல, அப்போ ஏடிஎம்கேல இருந்தாங்க அவங்க. அவர் ஹவுசிங் போர்டு மினிஸ்டரு. பஞ்சு அண்ணா ஃபஸ்ட் காப்பி, பஞ்சு அண்ணா இருக்காங்கல்ல, இவ்வளோ ஜாம்பவான் இருக்காங்க. ஸோ நான் அந்த படம் ஒத்துக்கிட்டு அந்த படம் பண்ணும்போது இப்படி தான் போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2 படம் 3 கால் ஷீட்டு 2 கால் ஷீட்டு. ஆனால் யாரை பற்றி யார்கிட்டையும் பேச மாட்டேன். இவரை பற்றி அவர்கிட்ட பேசுகிறது, அவரை பற்றி இவர்கிட்ட பேசுகிறது. ஹீரோவே நம்மகிட்ட கேட்டால் கூட அவர் நம்மளை தவறாக பேசியிருப்பார் அப்படி. இல்லை அப்படிலாம் ஒன்றும் பேசலைன்ட்டு நான் கடந்து போயிடுவேன். ஸோ ஜாலியாக இருக்கும். நான் ஒரே நாளில் 3 ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்கேன். பகலில் வந்து பிரபு சார், மத்தியானம் சத்யராஜ் சார், நைட்டு வந்து விஜயகாந்த் சாரோட ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ தூக்கமில்லாத நேரம் நிறைய இருந்திருக்கு. அப்போ எல்லா படமும் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது ஒன்று வரும்ல உங்களுக்கு, அந்த மாதிரி சில விஷயம். நீங்கள் பண்ண முடியாது. பட் அந்த சமயத்தில் ரகுவரன் சார் இருந்தார், நாசர் சார், இவங்கெல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோலில் இருக்கும்போது நீங்கள் வந்து இல்லை என்னால் அதை பண்ண முடியாது, நீங்கள் என்னை மாதிரி இருக்கிற நிறைய வில்லன் நடிகர்கள் இருக்காங்க, அவங்கள அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த இயக்குனர்கிட்ட சொல்லி தான் உண்டு சொல்லியிருக்கேன். என்னென்ன படம் சார்? நான் ரகுவரன் சாருக்கே நிறைய சொல்லியிருக்கேன். நாங்கள் கடைசியாக பண்ண இந்த இந்திரான்னு ஒரு படம் பண்ணோம். அது வந்து இந்த குரோதம் பிரேம் இருக்கார்ல ஒரு படம். ஸோ இதை ரகு சார் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பண்ணேன், அவர் பாகிஸ்தான் ஜின்னாவாக பண்ணார். ஸோ அது அவரை சொல்லியிருக்கேன் நான். அப்புறம் நாயகன் ஒரு படம் பண்ணேன், அதில் நான் வில்லன் பண்ணேன். ஸோ நான் வில்லன் பண்ணும்போது ரகுவரன் சார் நீ பண்ண இந்த என் பிரதர் கேரக்டர் ரகுவரன் சார் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுவே நாசருக்கு நிறைய படம் சொல்லியிருக்கேன்.
ஸோ இது நான் பண்ணுறத விட அவர் பண்ணால் சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய அதேமாதிரி சில நடிகர் என்னையும் சொல்லியிருக்காங்க. இது அந்த மாதிரி வந்த வாய்ப்புகள் படம் இல்லை சார், சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து அதை கேட்க நேரமும் இருக்காது நமக்கு. இது அவங்க சொன்னதான் அப்படின்னு தெரியாது. தெரிஞ்சால் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். சக்ஸஸ்ன்றது சினிமாவில் ரொம்ப முக்கியம். எல்லா படமுமே சக்ஸஸ் ஆகுன்றதை நினச்சி நீங்கள் நடிக்கவும் போகிறதில்ல. பட் ஃபெயிலியராகவும் நிறைய படங்கள் அமைஞ்சிருக்கும். ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஃபெயிலியர் வந்ததுக்கப்புறம் அந்த ஜோன் எப்படி இருக்கும் சார்? கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட நிறைய பேர் டிட்டாச் ஆகிடுவாங்களா, இல்லை ஃபெயிலியர் ஆனாலும் உங்கள் கூட இருந்தவங்க தான் நிறைய பேரா? வெற்றி தோல்வி எடுத்துக்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்ம வந்து என்னென்னா, நான் தோல்வியாக இருந்தேன், நான் தோல்வி அது வந்து சரியில்லாத படம் அப்படின்னா விட்டுருவேன். அந்த படத்தை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலைக்கு பார்க்க போய்டும். வெற்றி கிடைக்கும்போது தான் என்ற ஒரு மமதை, அகங்காரம் அது தலைக்கேறாமல் பார்த்துக்கணும். ஸோ நான் என் படம் ஹிட் படம் ஓடுதுன்னா நான் சாதாரண மனிதனாக மாறிடுவேன். நான் வண்டி எடுத்துன்னு போவேன், ஒரு 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 பூக்காரமாக அப்சர்வ் பண்ணுவேன், ஒரு பழவண்டிக்காரை அப்சர்வ் பண்ணுவேன், வண்டியை நிறுத்திட்டு அவரையே பார்த்துட்ருப்பேன், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பேன், அவரோட ஆட்டிடியூடை கற்றுக்குவேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவேன். ஒரு சராசரி மனுஷனாக மாறுறது தான். வி ஆர் நாட் கம் ஃப்ரம் த ஹெவன் சார். நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை. நான் அடிக்கடி சொல்கிறது வார்த்தை வந்து, இப்போ விஜயகாந்த் சார் படம் அசோக் பில்லரில் ஒரு படம் அசோக் நகரில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த இடம் ரொம்ப காலியாக இருக்கும். நானும் விஜயகாந்த் சார் அப்போல்லாம் கேரவன்லாம் கிடையாது, பிளாட்ஃபார்மில் தான் சேரை போட்டு உட்காந்துருக்கணும். ஒரே க்ரௌடு பார்க்க நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் தாண்டி போகும்போது ஒருத்தர் அடிக்கடி சொல்லுதான், இது சொன்னது தான், நான் திரும்ப சொல்கிறேன். ஒருத்தர் பார்க்க போகும்போது அவர் பார்த்துட்டு, இப்போ நடுரோட்டில் ஷூட்டிங் பண்ணால் என்னங்க அர்த்தம் அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ எங்களை பார்க்க ஒரு கூட்டம் நிற்கிறாங்க, அவர் தாண்டி போகிறாரு. அப்போது அவர் தான் சில விஷயங்களை உணர்த்தினார் நமக்கு. படம் பார்க்காத, படத்தை நேசிக்காத ஒரு மனிதருக்கு நம்ம சாதாரண மனிதர். வி ஆர் நாட் கம் ஃப்ரம் த ஹெவன். ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை அன்றைக்கி சொல்லாமல் ஆண்டவன் சொன்னாரான்னு தெரியல எனக்கு. சில பேர் எடுத்துட்டாங்க. விஜயகாந்த் சார் எடுத்திருப்பார். இது ஒரு சாதாரண மனிதர் தான் எப்போதும் இருப்பார் அவர். ஸோ அதனால் நானும் ஒரு சாதாரண மனிதனாக தான் இருக்க விரும்புகிறேன். நடிகன்ற ஒரு அந்த மமதை நம்ம மைண்டில் ஏறாமல் இருந்தாலே பெரிய விஷயம். அது வந்திருக்கா? ஆனால் நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு இல்லை நான் அதான் சொல்கிறேன். என் படம் ஓடுது அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கல்ல, அன்றைக்கி மார்க்கெட்டிங் நான் வந்து என்னை தாழ்த்திக்குவேன். என் படம் ஓடுதுன்னா இப்போ பாஷா ஹிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னை இறங்கி வந்துடுவேன். இறங்கி வந்து நான் கீழே போகிறது, கடைக்கு போகிறது, நாமளாக பேசுகிறது, சார் இந்த படம் சூப்பர் சார் அப்படின்னு பார்த்து அப்படியே வந்துடுவேன். இப்போ நானும் அப்படி தான். ஹிட் அப்படின்னா ரோட்டில் போகிறப்ப துரத்திட்டே வருவாங்க, சார் அப்படின்னுவாங்க. நான் சொன்ன பாய் சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். ஸோ அது மாதிரி மிக சாதாரண மனிதனாக இருக்க விரும்புவேன், அவ்வளோதான். அப்போ அந்த மமதை நீங்கள் சொன்னீங்களா, அந்த ஹெட் வெயிட் இல்லை சார், நான் இவ்வளோ பேர் நடிகர்ப்பா யாருக்குமே வேணான்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். அது உங்கள் விருப்பம் தான், எடுத்துக்கிறதும். அதுக்கு என்ன பூம்பர்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஓகே சொல்லுங்கள். இப்போ வர படங்கள் வாய்ப்பு எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்கு. என்னென்ன படங்கள்? நிறைய நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல படங்கள்னால் இப்போ வா வாத்தியாரே பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் எல்ஐகே பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் அடுத்த வாரம் படம் ரிலீஸ். இப்போ இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனின்னு சொல்லிட்டு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்னு படம் ரிலீஸ் ஆகுது. மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியில் படம் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய நல்ல படங்கள் இருக்குது. ஸோ நடித்து முடிக்கிறது நம்ம வேலை, ரிலீஸ் பண்ணுறது அவங்க வேலைன்னு விட்டாச்சு நம்ம. அதனால் அது உள்ளே நம்ம போகிறதில்ல, அது அவங்க பொறுப்பு தான். உங்களை பார்த்து உண்மையிலே யாராவது பயந்துருக்காங்களா? இல்லை சார், உண்மையிலே இல்லையா சார்? உண்மையாகவே ஸ்க்ரீனில் நீங்கள் வந்தீங்கனாலே ஏதோ எக்கு தப்பாக நடக்க போகுதுன்றத படம் பார்க்கும்போது, அதாவது நீங்கள் இப்போ 400 தான் பண்ணனால எங்களுக்கு ஓகே, இவர் ரொம்ப முன்னாடி இருக்கலாம். முன்னாடி இருக்கலாம். நேரில் வந்து சொல்லியிருக்காங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குங்க. இல்லை, நேரில் சொன்னதில்லை, கமாண்டில் சொல்லி பார்த்துருக்கேன். சார் இவரை பார்த்தாலே பயம் இருக்குது, பார்த்தாலே நான் வந்து அதாவது உண்மையான போலீஸ்காரரை பார்த்தா உச்சா போயிடுவேன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம். மேபி நம்ம முகம் அப்படி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. தெரியல, எனக்கு சரியாக தெரியல. சூப்பர் சார். இருக்கலாம், மேபி இருந்தால். ஐம் ஸோ சாரி, திஸ் இஸ் த ரியல் ஃபேஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வந்து ஐபிசி நேயர்களை சந்தித்ததில் இந்த குறிப்பாக வந்து இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் வரவேற்பும். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நாங்கள் ஜெயித்த மாதிரி. நான் முதல்ல சொன்னது தான், ஒரு டாக்டராக இருந்தால், ஒரு இன்ஜினியராக இருந்தால், ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தால், அரசியல் ரீதியாக உங்கள் நாட்டுக்கு வந்தால் கூட சாப்பிட வரீங்களான்னு கேட்குறது எங்களை மட்டும்தான். ஸோ இந்த அன்பும் இந்த பாசமும் என்றைக்கும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் சார். இப்பொழுது புதிய பொலிவுடன்
தமிழ் பால் நன்மை முழுமை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE.